இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். டெல்லியில் ஏஐ மாநாடு, பிரதமர் மோடி துவக்கி வைப்பு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த ஏஐ மாநாடு கடந்த 2023 பிரிட்டனின் பக்கிங்ஹாம் பிளெச்சலி பூங்காவில் நடந்தது. 2024 தென்கொரிய தலைநகர் சியோலிலும் 2025 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலும் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஏஐ மாநாடு இந்தியாவில் நடக்கிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏஐ மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இம்மாநாடு வரும் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. மாநாட்டை முன்னிட்டு ஏஐ கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 19ஆம் தேதி நடக்கும் அமர்வில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இம்மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இலங்கை அதிபர் திசநாயக்கா, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே, பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் 45 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் தலைவர் பிராட் ஸ்மித், ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மன் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். மனிதவள மேம்பாடு, சமூக மேம்பாடு, பாதுகாப்பான ஏஐ தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, பதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட 7 துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. மதுரை மேம்பாலத்திற்கு நேதாஜி பெயர், முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலம் என்ற பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை, நீண்ட பாலங்களை அமைத்து சாதனை படைத்து வரும் நமது திராவிட மாடலில் அடுத்து மதுரையில் அமைகிறது 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம். தமுக மைதானம் முதல் நெல்பேட்டை அண்ணாதுரை சிலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு இந்திய நாட்டின் விடுதலைக்காக தனக்கென பாதையை உருவாக்கி நம் தென் மாவட்ட மக்களை விடுதலை போரில் ஈடுபடுத்திய வீரத்தின் அடையாளமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரை சூட்டி பெருமிதம் கொள்கிறேன். ரூபாய் 213 கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை வரும் 21ஆம் தேதி என்னுடைய மதுரை பயணத்தில் திறந்து வைக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீங்க சதி திட்டம் தீட்டினா நாங்க அதிர்ச்சி கொடுப்போம். உதயநிதி பரபரப்பு பேச்சு. திருச்சி மாவட்டம் லால்குடியில் 31 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். விழாவில் அவர் பேசுகையில், மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த சிலர் சூழ்ச்சி செய்தார்கள், அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் என உதயநிதி கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட அனைத்து பகுதிகளிலும் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கு. குறிப்பா ஒவ்வொரு மக்கள் நல திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மகளிருக்கான விடியல் பயண திட்டமா இருக்கட்டும், பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம், இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்தியாவிலேயே திரும்பி பார்க்க திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமைக்கு திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியிருந்தார். இந்த திட்டத்தை சட்டமன்ற தேர்தல் கூட எப்படியாவது நிர்வாகத்தில் சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நான் கொடுக்கிற 1000 ரூபாய் நீங்க ரிப்போர்ட்டை பேசிக்கிறீங்க, என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமே 5000 ரூபாய் கொடுக்கிறேன். இந்த மாசம் 5000 ரூபாய் ஒவ்வொரு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய், 5000 ரூபாய் 2 நாட்கள் முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31 லட்சம் மகளிருக்கு சிறப்பு தொகையாக கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி அமைச்சோடனே மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து உயர்த்தி 2000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் சொன்னா நிச்சயம் செஞ்சு காட்டுவாங்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க, மகளிர் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்காங்க.
இந்த திட்டத்தை முடக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பேர் அதிர்ச்சியில் இருக்காங்க. 5.32 ஏக்கர் பரப்பளவில் லால்குடி புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 40 பஸ்களை நிறுத்தும் வசதி உள்ளது. உணவகங்கள் உள்ளிட்ட 120 கடைகள், இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம், கழிவறை, குடிநீர் வசதி என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் லால்குடி பஸ் நிலையம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டிருப்பது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தவறி வந்த வார்த்தை, நாகேந்திரன் வருத்தம். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சில நாட்களுக்கு முன்பாக நடிகரும் தவேக கட்சி தலைவருமான விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோரை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். அவரது கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழலில் இன்று நடிகை த்ரிஷா வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மாநில அரசியலில் உயர்ந்த நிலை வகிக்கும் ஒருவரின் இழிவான மற்றும் அருவருக்கத்தக்க கருத்தை எதிர்பார்க்கவில்லை. நான் எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பில் இல்லை. அரசியல் கட்சியில் சேரும் எண்ணமும் இல்லை. இதற்கு முன்பும் தொடர்ந்து தெரிவித்தது போல் அரசியல் விவகாரங்களில் எப்போதும் நடுநிலையான நிலைப்பாட்டையே கடைபிடித்து வருகிறேன். என்னுடைய கலை திறமையால் மட்டுமே என்னை மதிப்பிட வேண்டும். அரசியல் தொடர்புகள் என்ற குற்றச்சாட்டுகளால் அல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் விவாத பொருளாக்க கூடாது என்பது பொதுவான நெறிமுறை. உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் பொதுவெளியில் பேசும்போது பொறுப்புணர்ச்சியுடனும் சமநிலையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். எனது பெயரை எனக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் இழுக்க வேண்டாம் என அறிக்கையில் த்ரிஷா தெரிவித்திருந்தார். இதனிடையே பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்தார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். இன்று நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்பட வேண்டானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக தெரிவித்தேன். ராகுல் கிளியரா சொல்லியும் மீறிட்டாங்க. காங்கிரஸில் முட்டல் மோதல். சட்டசபை தேர்தல் நெருங்க திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் நாளுக்கு நாள் சலசலப்பு அதிகரிக்கிறது. திமுகவா தாவேகாவா என்ற இரட்டை நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்க, கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் திமுகவுக்கு பேரிடியாக உள்ளது. டிசம்பர் மாதமே தொகுதி பங்கீடு நடத்த காங்கிரஸ் குழு அமைத்தது. 2 மாதங்களாகியும் திமுக தரப்பில் பேச்சு நடத்த முன்வராதது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு தமிழகத்துக்கு ஒத்து வராது என திட்டவட்டமாக கூறிவிட்டார். திமுக எம்எல்ஏ, அமைச்சர் காங்கிரஸை விமர்சிக்க இன்னும் அதிகமாக தீப்பற்றியது. திமுகவினர் மரியாதை கொடுக்காவிட்டால் திருப்பி அடிப்போம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும், பெண்களுக்கு 5000 கொடுத்தது தேர்தல் வெற்றிக்கு உதவாது என காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசியுள்ளனர். இந்த சூழலில் திமுகவுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக தமிழக காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி தலைமைக்கு எழுதிய கடிதம் ஒன்று வைரலாகிறது. அந்த கடிதத்தில் ஆட்சியில் பங்கு என்பதிலிருந்து பின்வாங்க கூடாது என தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளனர். வரும் சட்டசபை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களை காங்கிரசுக்கு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நாளை தமிழகம் வரும் நிலையில் இன்று மதியம் அவசர பயணமாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி கிளம்பி சென்றார். சொல்லுங்க, நீங்க தான் கேட்கணும். திடீர் பயணம் இல்லை. காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுனர்ஜி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் ஆலோசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு? யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட
யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இதுதான். துணை நிற்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் வெளியில வந்ததெல்லாம் நாங்க தான், திமுக வரல அப்படிங்கறத மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அவர் சைடுல இருந்து சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார் இருக்கு. ஒரு நிமிஷம். அது எங்க அகில இந்திய தலைமை பேசும். பொதுவெளியில் இங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மாதிரி மாணிக்கம் பொதுவெளியில் பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்கிறோம். பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் பொதுவெளியில் எதை பேசணுமோ பேசணும். அறைக்குள்ளே பேசுகிறத பொதுவெளியில் பேசினா எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்கள் முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை, அது என்ன ஜனநாயகம்? சார், ஒரே ஒரு பிரச்சனை. இந்த தேர்தல் தொடர்பாகவே நீங்கள் பொது வெளியில் பேச வேணாம்னு டெல்லியிலேயும் சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டிலே பல இடங்களில் சொல்லியிருந்தீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், பலரும் இது மாதிரி செய்கிறாங்க. மாநில தலைவராக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா சார்? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போகிறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். நான் இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் மோடி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அழைப்பை ஏற்று நமது பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக வரும் 25ஆம் தேதி இஸ்ரேல் செல்கிறார். பாதுகாப்பு, வேளாண்மை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியா இஸ்ரேல் இடையே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது இந்த பயணத்தின் முக்கிய இலக்காக உள்ளது. அந்நாட்டு பார்லிமெண்டிலும் பிரதமர் மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக பிரதமர் மோடி 2017இல் இஸ்ரேல் சென்று இருந்தார். அதன்பின் 9 ஆண்டுகள் கழித்து மீண்டும் செல்ல உள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது 23 ஆண்டுக்கு பிறகு நடந்த அதிசயம். எத்தனை ஊரில் மழை? முழு லிஸ்ட் அறிவிப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 2 நாள் கனமழை வெளுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். கடைசியாக 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் மைய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த பகுதிகளில் உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் 18ஆம் தேதி வாக்கில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 20ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அன்றைய தினம் தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். எனவே மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் அந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொழிற்சாலையில் தீ விபத்து, 7 பேர் உடல் கருகிய சோகம். வெடிமருந்து வெடித்து சிதறியதால் சம்பவம். ராஜஸ்தானின் பிவாடி நகரில் தொழிற்பேட்டை உள்ளது. இங்குள்ள ரசாயன தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக வெடிப்பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன. இதற்காக மூட்டை மூட்டையாக வெடிமருந்துகளை ஆலைக்குள் பதுக்கி வைத்திருந்தனர். இன்று காலை 9 மணியளவில் அங்கிருந்த வெடிப்பொருட்கள் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் தொழிற்சாலையே தீப்பற்றி எரிந்தது. மளமளவென பற்றி எரிந்த தீயால் அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சியளித்தது. தீ விபத்து ஏற்படும் போது 20 முதல் 25 தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். ஆலை முழுவதும் தீ பரவத் தொடங்கியதை கண்ட சில தொழிலாளர்கள் சுவர் ஏறி குதித்து தப்பிச் சென்றனர். எனினும் தீ தொழிற்சாலை முழுவதும் பரவியதால் சில தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீண்ட நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்தில் 7 தொழிலாளர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வந்தது. அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டன. படு காயங்களுடன் மீட்கப்பட்ட 2 சிகிச்சைக்காக டெல்லி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். ஆலைக்குள் யாராவது சிக்கி இருக்கிறார்களா என தேடும் பணி நடக்கிறது. தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தொழிலாளர்கள் இறந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ராஜஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.